ஹலோ வீவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். சண்முகம் பரணி சீரியலுடைய அடுத்த எபிசோடுக்கான ப்ரோமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கிறேங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிறேங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். லாஸ்ட் எபிசோடை பொறுத்த வரைக்கும் பாண்டியம்மாளுடைய ஆவி தன்னை பழி வாங்க தான் திரும்ப வந்திருக்குன்னு சவுந்தரபாண்டி, சனியன் இவங்க 2 பேருமே பயந்து போயிருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்த ஃபேமிலியும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி சவுந்தரபாண்டிக்கிட்டையும் சனியன்கிட்டையும் விசாரிக்கும் போது அக்காவுடைய ஆவி வந்துச்சு, நாங்கள் பார்த்தோம், இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்ல வீட்டில் இருக்கவங்க யாருமே அதை நம்பலை. சரி, மறுநாள் காலையில் காஃபி கேட்டாக்க காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. காஃபி ஒரு பக்கம் சுட சுட இருக்குது. ஸோ அந்த காஃபியை ஆற்றி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆற்றிட்டு இருக்கும்போது அங்கே பாண்டியம்மாள் ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க. அதை பார்த்ததுமே சூடாக இருக்கிற காஃபியை கையில் ஊற்றிக்கிறாரு. இதனால் ஐயோ அம்மானு அலற இந்த விஷயத்த உடனே பரணிக்கு பாக்கியம் சொல்கிறாங்க. ஸோ உடனே பரணி அண்ட் சண்முகம் 2 பேரும் சவுந்தரபாண்டி வீட்டுக்கு வர இதில் ஏதோ மர்மம் இருக்குது. உயிரோடு இருக்கும்போது அந்த அம்மா உங்கள் பின்னாடி தான் சுற்றிட்டு இருந்துச்சு, இப்போ செத்ததுக்கு அப்புறமும் உங்கள் பின்னாடி தான் சுற்றுதுன்னா இதில் ஏதோ மர்மம் இருக்குதுன்னு சண்முகம் ஒரு பக்கம் சொல்ல, அப்போது சிவபாலன் சண்முகத்தை தனியாக கூப்பிடுறாங்க. சிவபாலன், வீரா, சண்முகம் இவங்க 3 பேரும் தனியாக போகிறாங்க. ஒரு ரூமுக்குள்ளே போனதுக்கு அப்புறம் தான் அங்கே என்ன நடந்தது அப்படின்றத சிவபாலன் சண்முகத்துக்கு சொல்கிறாரு. ஒரு ப்ரொஜெக்டர் மூலமாக, ஹோலோகிராம் மூலமாக அந்த பாண்டியம்மாளுடைய வாய்ஸை வச்சு ஸோ அங்கே பேய் வந்த மாதிரி அவங்க ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்து தான் சவுந்தரபாண்டி பயந்து போயிருக்காரு. சரி, ப்ரொமோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது பாண்டியம்மாளுடைய ஆவியை விரட்டுறதுக்காக பவர்ஃபுல்லான மந்திரவாதியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. இதுவும் சண்முகத்துடைய ஏற்பாடாக தான் இருக்கும். அவர் வீட்டுக்குள்ளே ஒரு அடி எடுத்து வச்சதுமே சம்திங் ஏதோ இருக்குது அப்படின்ற மாதிரி மிரண்டு போகிறாரு. அது மட்டும் இல்லை, அங்கே பூஜை செய்யும்போது தேங்காய் உடைக்கிறாரு. தேங்காய் பார்த்திங்கன்னா சிவப்பு கலரில் இருக்குது. ஐயோ ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அலறி அடிச்சுட்டு ஓடுற மாதிரியும், இதை பார்த்து சவுந்தரபாண்டி, சனியன் இவங்க 2 பேரும் பயப்படுற மாதிரியும், அதே சமயம் இங்கே வீட்டில் சண்முகம், பரணி இவங்க 2 பேருடைய கன்வர்சேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே சண்முகம் பரணிக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. அதாவது பரணிக்காக ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டுறதா ஒரு லெட்டரில் எழுதி அதை பரணிக்கிட்ட கொடுத்து படிக்க சொல்கிறாங்க. பரணியும் என்னுடைய கணவருக்கு என் மேலே இவ்வளோ பாசமா, இவ்வளோ உயர்த்தி பார்க்குறாரா அப்படின்னு சொல்லும்போது, நீ என்ன பெரிய சூப்பர் மார்க்கெட் வச்சு தன்னை உயர்த்தி பார்க்கணுன்னு ஆசைப்படும் போது என்னுடைய மனைவி சாதாரணமாக இருக்கக்கூடியது பெரிய ஹாஸ்பிட்டலோட ஜீஃபாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நான் ஆசைப்பட மாட்டேனா அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக பேசிகிட்டு இருக்கும்போது யாரோ கால் பண்ணுறாங்க. அதை சிவபூஜையில் யாரடா அந்த கரடி அப்படின்ற மாதிரி இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. சரி, என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைகளை நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ப்ரோமோ பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.